வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்கு 170 மில்லியன் ரிங்கிட் பணம், 7 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான தங்க கட்டிகள் பறிமுதல். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் சம்பந்தப்பட்ட கையூட்டு பண மோசடி விசாரணைகள் தொடர்பான பல இடங்களில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் நடத்திய சோதனைகளின் விளைவாக சுமார் 170 மில்லியன் ரிங்கிட் பணமும், கிட்டத்தட்ட 7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 16 கிலோ தங்க கட்டிகளையும் பறிமுதல் செய்துள்ளது. முன்னாள் பிரதமரின் நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றிய 4 மூத்த அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து குடியிருப்புகளாகவும் பாதுகாப்பான வீடுகளாகவும் செயல்படுவதாக நம்பப்படும் 3 பிற வளாகங்களில் இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சோதனைகளில் பாட், ரியால், பவுண்ட் ஸ்டெர்லிங், வான், யூரோ, சுவிஸ் பிராங்க், யுவான் போன்ற பல்வேறு பன்னாட்டு நாணயங்களில் அந்த பணம் கண்டெடுக்கப்பட்டது. இஸ்மாயில் சப்ரி நாட்டின் பிரதமராக இருந்தபோது விளம்பர நோக்கங்களுக்காக செய்யப்பட்ட செலவு தொடர்பாகவும் நிதி கையகப்படுத்துதல் தொடர்பாகவும் விசாரணையின் போது கவனம் செலுத்தப்படுகிறது. SPRM சட்டம் 2009 பண மோசடி தடுப்பு, பயங்கரவாத நிதி தடுப்பு, சட்டவிரோத நடவடிக்கைகளின் வருமான சட்டம் 2001 ஆகியவற்றின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்மாயில் சப்ரி 2024 டிசம்பர் 11ஆம் தேதியன்று SPRM சட்டம் 2009 பிரிவு 36(1) கீழ் சொத்து அறிவிப்பு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதியன்று செய்யப்பட்டது. முன்னாள் பிரதமர் கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதியன்று SPRM அலுவலகத்தில் சாட்சியம் அளித்தார். மேலும் விசாரணைக்கு உதவ மீண்டும் அழைக்கப்படலாம். இது தொடர்பாக சுமார் 10 சாட்சிகள் அடையாளம் காணப்பட்டு விரைவில் அழைக்கப்படுவார்கள். காலநிலை மாற்றம் மலேசியாவின் உணவு பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. மாறிவரும் வானிலையும் உலகளாவிய வெப்பநிலை உயர்வும் விவசாயத்துறையை பாதிப்பதால் உள்நாட்டு உணவு உற்பத்தி அதிகரிக்கும் அபாயங்களை எதிர்கொள்ளும் நிலையில் மலேசியாவும் இப்பகுதியில் காலநிலை மாற்றத்தின் அச்சுறுத்தல்களுக்கு தொடர்ந்து பாதிக்கப்படுகின்றன என்று விவசாயம், உணவு பாதுகாப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சபு வலியுறுத்தினார். மேலும் உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ள பிராந்திய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது என்று அவர் கூறினார். கம்போடிய அரிசி ஏற்றுமதி பற்றியும் மலேசியாவின் அரிசி இறக்குமதி பற்றியும் அவர் பேசுகையில், அங்கிருந்து மலேசியா 50,000 மெட்ரிக் டன் நறுமண அரிசியை இறக்குமதி செய்கிறது என்றும் இது நாட்டின் மொத்த அரிசி இறக்குமதியில் ஒரு பகுதியாகும் என்றும் அவர் கூறினார். மேலும் இந்தியா அரிசி ஏற்றுமதியை நிறுத்தியதால் மலேசியாவில் அரிசி விநியோகத்தில் சிக்கல்களை சந்தித்தோம் என்றும் அவர் கூறினார். மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய தலைமுறை அடையாள அட்டை மாய்காட்டை அறிமுகப்படுத்துவதன் மூலம் மாய்காட்டின் மோசடியையும் தவறான பயன்பாட்டையும் தடுப்பதற்கு உறுதி பூண்டுள்ளது தேசிய பதிவுத்துறை. தேசிய பதிவுத்துறை புதிய அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தியவுடன் பழைய மாய்காட் பயன்பாடு நீக்கப்பட்டு அனைவரும் புதுப்பிக்கப்பட்ட பதிப்பிற்கு மாற வேண்டும் என்று பதிவகத்தின் தலைமை இயக்குநர் பட்ருல் இஷாம் அலியாஸ் கூறினார். இந்த அடையாள அட்டைகளை போலியாக தயாரிக்கும் நடவடிக்கைகள் கூட்டாக மேற்கொள்ளப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் கைதுகள் நடைபெறுகின்றன என்று அவர் கூறினார். மலேசியாவில் மருத்துவ செலவு பணவீக்கத்தின் முக்கிய காரணங்களை விசாரிக்க மருத்துவ விநியோக சங்கிலி குறித்து விரிவான ஆய்வை அரசாங்கம் நடத்த வேண்டும் என்று பிரதமர் துறையின் முன்னாள் பொருளாதார ஆலோசகர் ஷாரில் அம்டான் வலியுறுத்தியுள்ளார். காப்பீட்டு நிறுவனங்களும் தனியார் மருத்துவமனைகளும் பெரிய லாபம் அடையவில்லை என்று தரவு காட்டியுள்ளதால் ஆய்வுகள் தேவை என்று அவர் கூறியுள்ளார். தனியார் மருத்துவமனைகளின் லாப வரம்பு உலக சராசரியை விட குறைவாக உள்ளது. அதே சமயம் மலேசியாவின் தேசிய வங்கி காப்பீட்டு நிறுவனங்களின் நிகர வருமானம் குறைந்துள்ளதாக கூறியுள்ளது. எனவே விநியோகச் சங்கிலியில் செலவு அதிகரித்திருக்கலாம். முழுமையான பதில் தெரியவில்லை என்றாலும் முழுமையான விவரங்களை வெளிப்படுத்த அரசாங்கம் ஒரு ஆய்வை மேற்கொள்ளலாம் என்று அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக மூலப்பொருட்கள், மருந்துகள், கருவிகள், தொழிலாளர் முதலீடு ஆகியன உயர்ந்துள்ளதாக கைரி ஜமலுடன் ஒப்புக்கொண்டிருந்தார். இந்த காரணிகள் மருத்துவ பணவீக்க சூழலுக்கு பங்களித்துள்ளன என்று அவர் கூறினார். காப்பீட்டு நிறுவனங்கள் அல்லது தனியார் மருத்துவமனைகள் மீது அனைத்து குற்றங்களையும் சுமத்த முடியாது என்றும் சுகாதார சேவைகள் தொடர்பான முழு விநியோகச் சங்கிலியையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் புவிசார் அரசியல் காரணிகள்,
தேவை காரணிகள், தொழிலாளர் சந்தை ஆகியவை இந்த ஒப்பீட்டு அளவில் கட்டுப்பாடற்ற மருத்துவ பணவீக்கத்திற்கு பங்களித்துள்ளன என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். 10 வயது சிறுவன் ஒருவன் இன்று மாலை சபா கம்போங் பெருங்கிஸில் உள்ள தனது வீட்டு சமையல் அறையில் சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் காயமடைந்தான். துவாரான் தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் உதவி தலைவர் முகமது நோர் அமித் கூறுகையில், பிற்பகல் 2:32 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் பொதுமக்களால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதை அந்த தீயணைப்பு படையினர் கண்டறிந்தனர். தொடக்க கட்ட விசாரணையின் அடிப்படையில் சமையல் கேஸ் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டிருக்கலாம். அப்போது தனியாக இருந்த சிறுவன் குளிர்சாதன பெட்டியின் சாக்கெட்டை இயக்கியதால் தீப்பொறி ஏற்பட்டு வெடிப்பு ஏற்பட்டது. தற்போது அந்த சிறுவன் முகத்தில் ஏற்பட்ட காயங்களுக்கு துவாரான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். மேலும் பிற ஆபத்துகள் ஏற்படாமல் இருக்க தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். கடந்த புதன்கிழமையன்று பணியிடத்தில் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படும் புகாரில் விசாரணைக்கு உதவ கைது செய்யப்பட்ட மருத்துவ அதிகாரி இன்று ஞாயிற்றுக்கிழமையன்று ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். 43 வயதான மருத்துவருக்கு எதிரான காவலில் வைக்கும் உத்தரவு இன்று முடிவடைந்த பிறகு ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை அறிக்கையை தயார் செய்து வருவதாக திமுர்லாவுட் மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் லீ ஸ்வி சேக் தெரிவித்தார். இந்த விசாரணை அறிக்கை புகிட் அமானுக்கு அனுப்பி வைக்கப்படும். பிறகு அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இன்று குவாந்தான் கிமாமான் சாலையில் உள்ள செராத்திங் பகுதியில் உள்ள ஹோட்டல் ராயல் சூலான் சந்திப்புக்கு அருகில் சைக்கிளில் சென்ற முதியவர் ஒருவர் லாரியுடன் மோதி உயிரிழந்தார். நண்பகல் 12 மணியளவில் நடந்த இந்த சம்பவத்தில் செராத்திங் பாரு கிராமத்தை சேர்ந்த 60 வயதான அபு அனிஃபா யூசுப் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தில் 46 வயது லாரி ஓட்டுநர் காயமின்றி தப்பினார். உடற்கூறு ஆய்வுக்காக சடலம் தங்கு அம்பான் அப்சான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது என குவாந்தான் மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது ஜஹரி பூசு தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் வாகனத்தை சரியாக கட்டுப்படுத்த தவறியதே விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த வழக்கு சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 41(1) கீழ் விசாரிக்கப்படுகிறது. கடந்த 2 மாதங்களாக வெளிநாட்டு வாசிகளை கடத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த ஹெர்மான் கும்பலை சேர்ந்தவர்கள் இங்குள்ள மாவட்டத்தில் உள்ள 3 விடுதிகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தியதில் கைது செய்யப்பட்டனர். இந்த சோதனையில் 22 முதல் 53 வயது வரை உள்ள 8 ஆண்கள் 7 பெண்கள் உட்பட 15 இந்தோனேசிய குடிமக்கள் கைது செய்யப்பட்டனர். இந்தோனேசியாவில் உள்ள முகவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வாசிகள் 1800 ரிங்கிட் முதல் 2000 ரிங்கிட் வரை செலுத்த வேண்டும் என்று புகிட் அமான் D3 பிரிவின் உதவி இயக்குநர் சோஃபியான் சந்தோங் குறிப்பிட்டார். ஹெர்மான் கும்பல் கோலாலம்பூர், ஸ்லாங்கோர், மலாக்கா ஆகிய மாநிலங்களில் தீவிரமாக செயல்பட்டு வந்தது. கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சுங்கை புலோ மாவட்ட காவல்துறை தலைமையகத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். புட்ராலிங்ஜயா மாவட்டத்தில் உள்ள பராமரிப்பு இல்லத்தில் இருந்து கடந்த வியாழக்கிழமை தப்பிச் சென்ற 17 வயது சிறுமி தவமலர் காணாமல் போனதாக கூறப்படுவதை அடுத்து காவல்துறையினர் அவரை தேடி வருகின்றனர். அவர் கடைசியாக பிப்ரவரி 28ஆம் தேதி இரவு 7:05 மணியளவில் செக்ஷன் 12 ஜலான் 12/6 எனும் பகுதியில் காணப்பட்டார். மார்ச் 1ஆம் தேதி மாலை 5:13 மணியளவில் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து தேடும் பணியில் காவல்துறை களம் இறங்கியுள்ளது. அந்த இளம்பெண் 159 சென்டிமீட்டர் உயரமும் 52 கிலோ எடையும் கருமையான நீண்ட முடியும் ஒல்லியான உடல்வாகும் கொண்டவர். அவரை பற்றி ஏதேனும் தகவல் தெரிந்தால் புட்ராலிங்ஜயா மாவட்ட காவல்துறைக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களுக்கு காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. சுங்கை புலோ கம்போங் தேச அமான் பகுதியில் உள்ள வடிகாலில் நீர் வழக்கத்திற்கு மாறான நிறத்திற்கு மாறியதன் பின்னணியில் சாய கொள்கலன்களை சுத்தம் செய்யும் ஒரு தளவாட பொருட்கள் தொழிற்சாலையிலிருந்து வந்ததாக நம்பப்படுகிறது. நேற்று சனிக்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் அருகிலுள்ள ஆற்றில் வண்ண நீர் கலப்பது கண்டறியப்பட்டது. சுற்றுப்புறத்தில் உள்ள ஆய்வுகளின் விளைவாக அஃது ஒரு தளவாட பொருட்கள் தொழிற்சாலையிலிருந்து வந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. அங்கு சாய கொள்கலன்களை சுத்தம் செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அஃது அருகிலுள்ள வடிகாலில் நுழைந்ததாகவும் கண்டறியப்பட்டது.
சாயம் தொடர்ந்து வெளியேறுவதை தடுக்க லுவாஸ் எனப்படும் ஸ்லாங்கோர் நீர் நிர்வாக வாரிய குழுவினர் அந்த இடத்தில் ஒரு ஆக்டிவேட்டட் கார்பன் பை வைத்தனர். மேலும் அங்கிருந்து தண்ணீர் மாதிரிகளை சேகரித்து மலேசிய வேதியியல் துறைக்கு அனுப்பியுள்ளனர். இன்று பஹாங் ஃபெல்டா கொத்தா கலாங்கி அருகேயுள்ள சுங்காய் சியாமில் மாற்றுத்திறனாளி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். 16 வயதான முகமது அமீர் முர்ஷித் ஷம்லி என்ற அந்த இளைஞர் கடந்த வெள்ளிக்கிழமை 3 நண்பர்களுடன் ஆற்றில் குளிக்கும்போது மூழ்கியதாக நம்பப்படுகிறது. ஆனால் இந்த சம்பவம் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்படவில்லை. இன்று காலை 11:55 மணியளவில் அப்பகுதி குடியிருப்பாளர் ஒருவரால் உடல் கண்டெடுக்கப்பட்ட பின்னரே இந்த சம்பவம் தெரியவந்தது. அவரது 3 நண்பர்களும் உதவ துணியவில்லை. சம்பவத்திற்கு பிறகு மூவரும் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறி யாருக்கும் தெரிவிக்காமல் சம்பவத்தை மறைக்க முயன்றதாக ஜெராந்துட் மாவட்ட காவல்துறை தலைவர் சுப்ரிதண்டன் ஜுக்ரி முகமது தெரிவித்தார். உடல் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விசாரணைக்கு உதவ சம்பவத்தின் அனைத்து சாட்சிகளையும் காவல்துறையினர் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் பாதிக்கப்பட்டவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஜெராந்துட் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. இன்று அதிகாலை ஜோஹர் கொத்ததிங்கி குளுவாங் சாலையில் 2 வாகனங்கள் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தார். மேலும் 4 பேர் காயமடைந்தனர். காலை 7 மணியளவில் இந்த சம்பவம் நடந்ததாக குளுவாங் மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் பாரின் மொமன்னோ தெரிவித்தார். 39 வயது தாதியரான அந்த பெண் ஓட்டி வந்த பெருடுவா அக்ஸியா காரும் புரோட்டான் சாகா எஃப்எல் காரும் நேருக்கு நேர் மோதியுள்ளன. புரோட்டான் சாகா எதிர் திசையில் இருந்து வந்து கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த பெருடுவா அக்ஸியா மீது மோதியது. புரோட்டான் சாகாவின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த 52 வயது பெண்ணுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் உயிரிழந்தார். மற்ற 4 பேர் ஓட்டுநர்கள் உட்பட அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சாலை நிலை, வானிலை, சாட்சிகளின் வாக்குமூலங்களையும் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.